கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கூடி வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நான் கடந்து போவதற்கு முன்பு தயவு செய்து ஒரு காரியத்தை கவனியுங்கள். பெற்றோர் கவனிக்க வேண்டிய காரியம், அதே சமயத்தில் வாலிப தம்பிமார்களும் பிள்ளைகளும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். விசேஷமாய் லைசன்ஸ் இல்லாத எந்த பிள்ளைக்கும் உங்களோட வாகனத்தை கொடுக்காதீங்க. அது தலை போகிற அவசரமாக இருந்தாலும் தயவுசெய்து வாகனத்தை ஓட்டி சொல்ல நீங்கள் அனுமதிக்கவே வேண்டாம். தயவாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் நான் இன்றைக்கி நிற்கிறது கனத்த இருதயத்தோடு நிற்கிறேன். கடந்த வாரத்தில் நான் பிரசங்கம் செய்ததை எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியல. நான் ஒரு நாளும் மற்ற காரியங்களை சொல்ல மாட்டேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் என்னை தூண்டினபடினாலே நான் ஒரு சில சம்பவங்களை சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனுடைய விளைவை நானும் கண்டுவிட்டேன். அதனால் இருதயம் மிகுந்த கனத்தோடு கூட உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இனி சம்பவிக்காதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு பெற்றோர் காணப்படட்டும். அதே போல வாலிபர்களும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி எடுக்காதீங்க. மாத்திரமல்ல, ஹெல்மெட் போடாதபடிக்கு நாம் எங்கும் செல்லக்கூடாது. என்றால் அது அரசாங்கத்தினுடைய உத்தரவு. அதனால அரசாங்கத்தின் உத்தரவை நாம் மதிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவும் மற்றவர்கள் மதிக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிள்ளைகள் அரசாங்கத்தினுடைய உத்தரவுகள் அதிகமாய் மதிக்க வேண்டும். அதனால தர்மையான காலை வழியில் உங்களை நான் தயவாய் கேட்டுக்கொள்கிற காரியம், உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது சாதாரணமானது அல்ல. அதனால நான் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியும் போதெல்லாம் அதிகாலை வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களுடைய பெயரை சொல்லி சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். எல்லா விசுவாசிகளுடைய பெயரையும் மறவாமல் சொல்லுவேன். அதெல்லாம் முடித்த பிறகு நான் அறிந்திருக்கிற எல்லா போதக பிதாக்களுக்கும் அவருடைய பெயர்களை சொல்லி, அவருடைய ஸ்தாபனங்களுடைய பெயரை சொல்லி நான் ஜெபிப்பது வழக்கம். நான் பெருமைக்காக இதை சொல்லவில்லை. கர்த்தர் மட்டும் என்னை அவிதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதனால இந்த காரியத்தை மனதில் வைத்து கொண்டு ஜாக்கிரதையாயிருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அதே சந்தர்ப்பத்தில் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை, ஜெபித்து வெளியே போங்க. நீங்கள் வாகனத்தில் போகிறீங்களோ, நடந்து போகிறீங்களோ, வெளியே வீட்டை விட்டு வெளியே போகும்போதெல்லாம் ஜெபம் மிக மிக அவசியமான ஒரு காரியம். அதே போல திரும்பி வந்ததும் வீட்டில், ஆண்டவரே நீர் என்னை பத்திரமாய் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுது. அது ஆசீர்வாதமாக இருக்கும். குடும்ப ஜெபம் மிக மிக அவசியம். எல்லா குடும்பத்திலும் ஜெபிக்க வேண்டும். அதிகாலை ஜெபமோ, அதே சந்தர்ப்பத்தில் இரவு ஜெபமோ மறக்காமல் செய்ய வேண்டியது அவசியமான ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த நாள் கிடைக்கல. வாஞ்சித்தார்கள், ஆனால் இந்த நாளை காண முடியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்குமோ கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களை தந்திருக்கிறார். ஆகையினால ஜெபம் அதிகமாய் நமக்கு தேவை. நாம் ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஜெனிசிஸ் சாப்டர் 42 verse 5. வாசிங்க. கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தபடியால். போதும்மா, போதும். எங்கே பஞ்சம் உண்டாயிற்று? கானான் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. என்னையா, இந்த 11ஆவது மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை பஞ்சத்தை குறித்து பேச வந்திருக்கிறீர்களே என்று ஒருவேளை யோசிக்கலாம்.
ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என் இருதயத்தில் வைத்த வார்த்தையைத்தான் உங்கள் முன்பாக நான் வைக்க பிரயாசப்படுகிறேன். கானான் தேசத்திலே பஞ்சம். கானான் தேசம் தேவன் ஆசீர்வதித்த ஒரு தேசமாய் காணப்படுகிறது. நீ வசனத்தை வாசிப்பீர்களானால் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அந்த தேசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்ஷியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு நான் என்ன செய்தேன்? இறங்கினேன். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போம். எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்தியரின் கைக்கு எகிப்தியரின் தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே, அங்க வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், நான் பார்த்து வைத்தது. யார் பார்த்து வைத்தது? கர்த்தர் பார்த்து வைத்தாராம். அவர் சாதாரணத்தை காரியத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் விலையேற பெற்றதை பார்க்கிற கர்த்தர். அப்ப கர்த்தர் பார்த்து வைத்த தேசம், அந்த தேசத்துல பாலும் தேனும் என்ன செய்கிறது? ஓடுகிறது. மாத்திரமல்ல, எல்லா தேசங்களை பார்க்கிலும் அது எப்படிப்பட்ட தேசமாம்? சிங்காரமான தேசம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேசத்திலே தான் என்ன வந்திருக்கிறது? பஞ்சம் வந்திருக்கிறது. நன்றாய் கவனிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11வது 12வது வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய கர்த்தர் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாருங்க, கர்த்தர் பார்த்து வைத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எல்லா தேசங்களை பார்க்கிலும் சிங்காரமான தேசம். இங்க வசனம் சொல்கிறது, அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். மாத்திரமல்ல, அங்க வசனம் சொல்கிறது, வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு அதன் முடிவு வரைக்கும் கர்த்தரின் கண்கள் அந்த தேசத்தின் மேல் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. அப்படிப்பட்ட தேசத்திலே தான் இப்பொழுது என்ன வந்திருக்கிறது? பஞ்சம் வந்திருக்கிறது. கர்த்தர் எதை செய்தாலும் நாம் நன்றாய் அறிய வேண்டும், அவர் நன்மைக்காக செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். நன்றாய் கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிப்போம். யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இங்க வசனம் நன்றாய் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இப்பொழுது செய்கிறதை நீ என்ன செய்ய மாட்டாய்? அறிய மாட்டாய். ஆனால் இனி நீ என்ன செய்வாய்? நீ போக போகதான் தெரியும். பாருங்க, நம்ம சொல்றது இல்ல, இப்ப தெரியாது, இனிமேல் தான் போக போக தெரியும்னு சொல்றது போல இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது நீ அதை அறிய மாட்டாய். எதற்கு சொல்லுகிறார்?
இயேசு ஒவ்வொருடைய பாதங்களையும் சுத்திகரிக்க அவர் காணப்பட்ட வேளையில பேதுரு சொல்கிற, ஆண்டவரே நீர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுவக்கூடாது என்று சொன்னார். அதற்குத்தான் இயேசு சொல்கிறார், இப்பொழுது நீ இதை அறிய மாட்டாய், இனி என்ன செய்வாய், அறிவாய். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல. எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? சமாதானத்திற்கு ஏற்ற நினைவுகளாய் காணப்படுகிறது. கர்த்தர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது எப்படிப்பட்டது அல்ல, அது தீமைக்கு அல்லவே அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாய் காணப்படுகிறது என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால் இப்பொழுது கானான் தேசத்திலே பஞ்சம். அதற்கு முன்னையே பஞ்சங்கள் ஆபிரகாமின் நாட்களிலே வந்ததுண்டு. அதே போல ஈசாக்கின் நாட்களிலும் பஞ்சம் வந்ததுண்டு. அதை குறித்து நான் பேசவில்லை இப்பொழுது. ஆனால் ஒன்று, கானான் தேசத்திலே பஞ்சம் வந்தபோது அதற்கு முன்னே கர்த்தருடைய திட்டம், தீர்மானத்தை கர்த்தர் செய்கிறவராய் காணப்பட்டார். வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105:16 வசனத்தை வாசிப்போம். 105ஆம் சங்கீதம் 16வது வசனம். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோல என்ன செய்தார்? அப்ப பஞ்சத்தை வருவித்தது யார் சொல்லுங்க? வசனத்தை வாசிங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, அவர் தேசத்திலே பஞ்சத்தை, என்ன இவ்வளவு நல்ல தேசத்துல பஞ்சத்தை வருவிக்க வேண்டுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசம், சிங்காரமான தேசம், இதற்கு எதற்கையா பஞ்சம்? கர்த்தர் எதை செய்தாலும் அது தீமைக்கு செய்ய மாட்டார், நன்மைக்கு செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நினைக்கலாம், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள், ஏன் எனக்கு மட்டும் இந்த போராட்டம், மற்றவர்களுக்கு இல்லாத பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதே, என் இருதயத்தை நொறுக்கிற காரியங்கள் நடைபெறுகிறதே, ஏன் ஐயா என்னை இவ்விதமாய் சோதிக்கிறீர் என்று சொல்லி ஒருவேளை கதறுகிறவர்களாய் நாம் காணப்படலாம். தேவன் எதையும் நன்மைக்காகவே செய்கிறவர். ஏன் தெரியுமா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் இப்படி இந்த காலை வேளையிலே நான் இந்த வசனத்தை பேசக்கூடாது என்று தான் இருந்தேன். இந்த உட்கார்ந்து ஆராதிக்கிற வேளையிலாம் என் இருதயத்தில் ஒரு பெரிய போராட்டம். நான் வேறொரு காரியத்தை நான் இங்கே வந்து சிந்தித்து கொண்டிருந்தேன், இதை பேச வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் தலைப்பிலே அந்த செய்திகள் இன்றைக்கு இந்த செய்திதான் என்று சொல்லி தலைப்பெல்லாம் போடப்பட்டது. ஆனாலும் நான் மாற்ற எத்தனையோ பிரயாசப்பட்டேன். ஆனால் கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு இந்த செய்தியை நீ சபைக்கு சொல்லு, அது ஆசீர்வாதமாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கானான் தேசத்திலே பஞ்சம் என்று சொல்லும்போது நன்றாய் கவனிக்க வேண்டும். இவர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே, கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய வாழ்க்கையிலே தான் இந்த பஞ்சத்தை அனுபவிக்க வேண்டியது, பஞ்சத்தின் வழியாய் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனால் ஒன்று, நமக்கு இவைகள் நேரிடும் போதெல்லாம், நமக்கு பிரச்சனைகள் காணப்படும் போதெல்லாம், நமக்கு போராட்டங்கள் வரும்போதெல்லாம் நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறது அல்ல, அது தேவனை குறை சொல்லுகிறது அல்ல. நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் என்ன குறைவை நீர் கண்டு என்னை திருத்தும்படிக்கு இப்படி செய்கிறீர் ஐயா? நான் வழிமாறி போன ஏதாயிலும் காரியங்கள் என்னில் உண்டோ? தாவீது சொல்கிறானே 139ஆம் சங்கீதத்தில், வேதனை உண்டாக்கும் வழிகள் அடியேன்ல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழி, விசுவாசிகளாய நம்முடைய ஜீவிதத்தில் ஏதாகிலும் தவறு காணப்படுகிறதா என்பதை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது,
வேதனை உண்டாக்குற வழி. ஆனால் ஒன்று அறிவோம், ரோமருக்கு எழுதின 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படி சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதற்காய் நடக்கிறது? நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாருக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது? அழைக்கப்பட்டவர்களுக்கு. அருமையானே, எப்படி அழைக்கப்பட்டார்களாம்? அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் சற்று வருவோமானால் அவருடைய தீர்மானத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முடியும். வாசிப்போமா? எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், 10வது வசனத்தை வாசிப்போம். 10வது வசனம் மன்னிக்கணுமா? 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். முதல் அதிகாரம். தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு தம்முடைய திட்டத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் என்ன செய்யப்பட்டு முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படிக்கு நாங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய சுதந்திரமாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் பிள்ளைகளானால் நாம் யாராயிருக்கிறோம்? சுதந்திரரும் ஆமே என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமா? நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு எப்படிப்பட்டது அல்ல, நம்மிடத்திலே வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. பிரியமானவர்களே, இந்த பாடுகள் எல்லாம் எத்தனை நாளைக்கு? 2 கொரிந்தியர்களை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் அந்த பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசீக்கிரத்தில் நீங்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரவம் உண்டு. இயேசு சொல்லும் போது சொன்னார் இவ்விதமாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கிற வேளையில, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் என்ன செய்திருக்கிறேன்? இந்த உலகத்தை ஜெயித்த ஐயா. நம்முடைய ஜீவிதத்தில் இந்த உலகம் சதம் அல்ல, நமக்கு ஒரு தேசம் ஒன்று உண்டு. பரமதேசத்தையே நாங்கள் என்ன செய்கிறோம்? நாடி போகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டம், நம்முடைய தேட்டம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய விருப்பம் எல்லாம் எதன் மேல தான்? பரம கானான் மேல. இந்த கானானிலே ஒருவேளை பஞ்சம் காணப்பட்டாலும் பரம கானானுக்குள்ளே நாம் நுழைய ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திருவுள சித்தமாய் காணப்படுகிறது. தேவன் பஞ்சத்தை கானானுக்குள்ள அனுப்பினார். அனுப்பிவிட்டு அவர் சும்மா இருக்கவில்லை. அடுத்த வசனத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 105ஆம் சங்கீதம் 17வது வசனம். 105:17. அவர்களுக்கு முன்னாலே புருஷனை அனுப்பினார். ஒரு புருஷனை என்ன செய்தார்? அனுப்பினார்.
யோசேப்பு சிறையாக என்ன செய்யப்பட்டான்? விற்கப்பட்டான். முதலாவது நன்றாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை, தேவன் எல்லாவற்றையும் ஒழுங்கின்படி செய்கிறவர். அவர் ஒழுங்கின் தேவனாய் காணப்படுகிறார். சிருஷ்டிப்பின் காரியத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் பார்த்தேன், அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது என்று சொல்லுகிறார். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்ட பூமியைத்தான் கர்த்தர் என்ன செய்தார்? உருமாற்றம் செய்கிறவராய் காணப்பட்டார். நம்முடைய ஜீவிதமும் ஒரு நாளிலே கர்த்தருக்கு பிரியமற்றதாய் காணப்பட்டது. நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிப்பீர்களானால், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எபேசியர் 2:11. ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தின் கையினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்ட நீங்கள். முதல் காரியம் பாருங்க, யாருக்கு விருத்த சேதனம்? யூதருக்கு விருத்த சேதனம். ஆனால் புறஜாதிகளுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை இல்லை. விருத்த சேதனம் உண்டானவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள். முதல் காரியம், விருத்த சேதனம் அற்ற நாம். இரண்டாவது காரியம், அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களுமா இருந்தீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். யூ மஸ்ட் ரிமெம்பர். எதை? நீங்கள் யார், முந்தின நாட்கள் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5:8 சொல்லும் போது சொல்கிறார், முற்காலத்திலே நீங்கள் யாராயிருந்தீர்கள்? அந்தகாரமாயிருந்தீர்கள். அந்தகாரத்தின் பிள்ளைகளாய் நாம் காணப்பட்டோம். கொலோசியர்ல வாசிக்கும் போது இருளின் அதிகாரத்திலே இருந்தோம் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், அங்கே மன்னிக்கணும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும் போது சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்தீர்கள். நல்ல கவனிங்க, அந்தகாரத்திலே காணப்பட்டோம், இருளின் அதிகாரத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தோம், சாத்தானுக்கு அடிமையாயிருந்தோம். சாத்தான் சொல்லுகிற பாவத்திற்கு நாம் கீழ்ப்பட்டவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே இப்ப என்ன ஆயிருக்கீங்க? சமீபமாய் வந்திருக்கிறீங்க. கிறிஸ்துவுக்கு நெருங்கின ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. எத்தனை பேர் கிறிஸ்துவோடு கூட இந்த நாட்களிலே காணப்படுகிறோம்? நன்றாய் கரங்களை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுவோமே, கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் காணப்படுகிறார், அவர் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்கள்? நாடுங்கள். அடுத்த வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன செய்திருக்கிறது? ஹல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் என்ன செய்திருக்கிறது? மறைந்து காணப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுங்களா? கர்த்தர் நம்மை எதற்கு தெரிந்து கொண்டார்? இந்த உலகத்தில் ஏதோ சில வருஷங்கள் ஜீவித்து கடந்து போவதற்கு அல்ல, ஒரு மேலான நோக்கத்தோடு, உன்னத நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
வசனத்தில் வாசிக்கிற வேளையிலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 3:21. நாம் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயம் கொண்ட கர்த்தர் இயேசு தம்முடைய பிதாவுடைய வலது பார்சத்தில் போய் என்ன செய்தார்? உட்கார்ந்தவராய் காணப்பட்டார். சிலுவையிலே பிசாசை ஜெயித்தவர், மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே என்ன செய்தார்? அழித்து போடுகிறவராய் காணப்பட்டார். அவர் ஜெயம் கொண்டு பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட என்ன செய்வேன்? உட்காரும்படிக்கு செய்வேன். எத்தனை பேர் கிறிஸ்துவுடனே கூட அமர்ந்திருக்கும்படியாய் ஆவல் கொண்டிருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையானே, அதையெல்லாம் நினைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் நமக்கு சதம் அல்லவே அல்ல. அவை சாதாரணமான ஒரு காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த தேசத்தில் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள் பட்ட பாடுகள் அவருடைய சரித்திரங்களை வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். இந்த காலையில் ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சொத்து சுகத்தை விற்று இந்த தேசத்தில் கொண்டு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். திரும்பி போக அநேகருக்கு என்ன இல்லை? மனம் இல்லை. திரும்பி போக அவர்களுக்கு சமயம் வாய்த்தது. ஆனாலும் திரும்பி போகாதபடிக்கு இந்த தேசத்தை நாங்கள் நேசிக்கிறோம், இந்த ஜனத்தை நாங்கள் நேசிக்கிறோம். இவர்கள் எப்படியாயிலும் பரலோக ராஜ்யத்தின் யாராய் மாற வேண்டும்? பிரஜைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி இங்கேயே தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்தவர்களாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தரை நாம் இவ்வளவாய் ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்பு கொடுக்கப்பட்ட ஒரு கிரயத்தை நாம் மறந்து போகலாகாது. அருமையானே, இப்பொழுது கடந்து வருகிற முதலாவது கர்த்தர் ஏன் தேசத்தில் பஞ்சத்தை வருவித்தார் என்பதற்கு முதல் காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதற்கொண்டு நான் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45:5 முதற்கொண்டு என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னாக அனுப்பினார். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய வசனத்தை. வசனம் என்ன சொல்கிறது? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாயா. ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு புருஷனை அவர்களுக்கு முன்பாக அனுப்பினார். தேவ திட்டம் தானே அது. இங்கே வசனத்துல எப்படி அனுப்ப வேண்டும் என்பதற்கு காரியம், அவர்கள் 20 வெள்ளிக்காசு அவனை என்ன செய்தார்கள்? விற்று போடுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். எது நிமித்தம்? அவன் கண்ட சொப்பனங்கள் நிமித்தம். நீ எங்களை துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளுவாயோ என்று சொல்லி சமயம் வாய்க்கும்படிக்கு பார்த்து கொண்டே இருந்தார். எப்படியாயினும் இவனை கொலை செய்ய வேண்டும், இவனை அழித்து போட வேண்டும். அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை குறித்த ஒரு தரிசனத்தை உனக்கு தந்திருக்கிறார். அது நிச்சயமா என்ன செய்யும்? நிறைவேறும். அதற்கு தடைகள் 1000 வரலாம். ஆனால் உன்னை குறித்த ஒரு தேவ தரிசனம் உன்னை கொண்டே என்ன செய்யும்? நிறைவேறியே ஆகும். மோவாப் தேசத்திற்கு நகோமி போவாள் என்று சொல்லி ஒரு காலம் அவள் கனவு கண்டிருக்கவே முடியாது. நன்றாய்த்தான் இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டாள். தன் புருஷனோடு தன் 2 மக்களோடு கூட நன்றாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய வாழ்க்கையில திடீரென்று இஸ்ரவேல் தேசத்தில் பஞ்சம் வந்தபடியினாலே
அந்த பஞ்சம் வந்ததற்கும் காரணம் அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகினால் அவர்களை திசை திருப்பும்படி கர்த்தர் பஞ்சத்தை அனுப்புகிறவராய் காணப்பட்டார். ஆனால் இங்கே காரியம் வேறு. ஆனால் ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். அங்கே மோவாப் தேசத்திற்கு பிழைக்கும்படிக்கு போனால், சகலமும் நஷ்டமடைந்தால், திரும்பி வரும்போது அவளோடு கூட ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் வந்தாள். அவளும் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல, புறஜாதி பெண்ணாகிய மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்து. நான் வருவேன் என்று விடாப்பிடியாய் தன் மாமியை பிடித்து கொண்டு வந்து விட்டார். நான் எல்லாவற்றையும் விவரமாய் சொல்ல விரும்பவில்லை, நேரம் இல்லை. அப்படி வந்தவள் வயலிலே கதிர்புறுக்கும்படியாய் போனாள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட வயல் அந்த எலிமெலேக்குடையதாய் போவாசுடையதாய் காணப்பட்டது. தற்செயலாய் அந்த வசனம், அந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தற்செயலாய். நல்ல கவனிக்கிறோம், எந்த ஒரு காரியமும் தற்செயலாய் நடைபெறுவது இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். இன்னென்ன காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும் என்று கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி ஏதாவது காரியம் இருக்குதாயா கர்த்தருடைய வசனத்தில் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமா? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் என்ன செய்கிறவர்? மாற்றுகிறவர். He changes the seasons என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். நம்முடைய காலங்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்க வசனத்தில் என்ன வாசித்தோம்? காலங்களை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்திலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கு குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலம். நீங்க எத்தனை காலம் எங்கெங்க இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்மானிக்கப்பட்டிருக்கு. யாரு இந்த ஊரை சேர்ந்தவங்க இல்லையே. கோயம்புத்தூர் ஏதோ ஒரு ஊர்ல பிறந்தோம், வேறொரு ஊரிலே பிழைக்கும்படிக்கு போனோம். இப்ப எங்கே இருக்கோம்? இந்த சுந்தராபுரத்தில் இந்த எப்ரோன் திருச்சபையில கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணும். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? நாம் இப்படி இருப்போம் என்று நாம கனவுல கூட கண்டிருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய எல்லா சகல ஹிஸ்டரியும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? குறித்து வைத்திருக்கிறார். நீ நாளைக்கு எங்க போவீங்க? அடுத்த வருஷம் எங்க போவீங்க? உங்களுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூத்துக்கு தற்செயலாய் நேர்ந்ததல்ல. ஏற்கனவே தேவ திட்டத்தின்படி கர்த்தர் தீர்மானித்த தீர்மானத்தின்படிதான் எல்லாம் சம்பவிக்கிறது. அதைத்தான் யோசேப்பு சொல்கிறார். வசனத்தில் என்ன வாசிக்க கேட்டோம்? என்னை இவ்விடத்தில் வரும்படிக்கு நீங்கள் விற்று போட்டதினால் என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படவே வேண்டாயா. அப்படியானால் தேவனுடைய திட்டம் என்ன? அங்கே 7வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும் உங்களை ஆதரிக்கிறதற்காக பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்தார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ திட்டத்தை பாருங்க. இங்க வசனம் சொல்லுகிறது,
பூமியிலே உங்கள் வம்சம் என்ன செய்யக்கூடாது? ஒழியாமல் என்ன வம்சம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வம்சத்தில் பிறந்தவன் தான் இந்த யோசேப்பு. இந்த வம்சம் முற்பிதாக்களின் வம்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வம்சம் என்ன செய்யாதபடிக்கு? ஒழியாதபடிக்கு. அருமையானே, தேவன் தாமால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழிவதை, நிர்மூலமாவதை கர்த்தர் விரும்புகிறவர் அல்லவே அல்ல. வசனம் சொல்கிறது, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்கவும். அடுத்தது, உங்களை ஆதரிக்கிறதற்காக. அடுத்தது, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே என்ன செய்திருக்கிறார்? பார்த்தீங்களா? அவன் சொல்லுகிறான், தேவன் தாயா என்னை அனுப்பினார். இங்கே நீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிற கூற்றை பாருங்கள். 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை என்ன செய்தது? பாருங்க, தேவனுடைய திட்டம் படிப்படியாய் யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. இது முதல் காரியம். தேவ சித்தம். யோசேப்பு முதலாவது எங்கே போகணும்? எகிப்திற்கு போக வேண்டும். எகிப்திற்கு போனது மட்டுமல்ல, அவனுடைய வாழ்க்கையில அந்த உன்னத ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அதற்குத்தான் கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையில சொப்பனத்தை தந்தார். நீங்க வசனத்தை வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். வாசிப்போமா? 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு என்ன செய்தது? நல்லா கவனிங்க. இது 2 தடவை இந்த சொப்பனம், ஒரே அர்த்தத்தை உடைய சொப்பனம் 2 முறை வந்ததற்கு காரணம் என்ன? வசனம் சொல்லுகிறது, இது தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அது சீக்கிரத்தில் என்ன செய்யும்? யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனை சொப்பனம் கண்டான்? சொல்லுங்க. 12 பேரும் 11 பேரும் குனிந்து எத்தனை சொப்பனம் கண்டான்னு தான் கேட்கிறேன். அந்த சொப்பனத்தில் நான் கேட்கல. எத்தனை சொப்பனம் கண்டான்? 2 சொப்பனம் கண்டான். ஒன்று, முதலாவது சகோதரமாரெல்லாம் தன்னை வணங்குவதாய் கண்டான். அது அரிக்கட்டுகளுடைய சொப்பனம். 2வது ஒரு சொப்பனம், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கின சொப்பனத்தை கண்டான். 2 சொப்பனம். கர்த்தர் ஏன் ஒரே அர்த்தத்தை உடைய சொப்பனத்தை 2 முறை கொடுத்தார் என்பதற்கு யோசேப்பே இங்க பதில் சொல்லுகிறான். இது தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப யோசேப்பை வணங்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, மற்றவர்கள் உங்களை சேவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பிரியமானவர்களே, உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம், அனாதி திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது நிச்சயமா என்ன செய்யும்? உங்களிலே நிறைவேறே ஆகும். இந்த 11வது மாதத்தில் நான் சொல்லுகிற காரியம், உங்களை குறித்த ஒரு உயர்வான திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சாதாரண திட்டம் இல்லையா, மேன்மையான திட்டம். உங்களை குறித்திருக்கிற நினைவுகள் எல்லாம் மேன்மையானது, அது சாதாரணமானதல்ல. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பூமி 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 என்று. எனக்கு எங்கேயா ப்ரமோஷன் கிடைக்க போகுது, எனக்கு உயர்வு கிடைக்க போகிறது, எனக்கு எங்கே மேன்மை வரப்போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். 113ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 113ஆம் சங்கீதம், Psalms 113 verse 7. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். இதே வசனத்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலேயே வாசிக்கலாம்.
கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் ஏற பண்ணுகிறவர், இறங்க பண்ணுகிறவர், அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை, ஹல்லேலூயா, யாரை உயர்த்துகிறார்? ஐயா, எல்லாரை பார்க்கிலும் எப்படிப்பட்டவன்? சிறியவன். தாவீது தன் குடும்பத்தில் 8வது பிள்ளை, அற்பமா எண்ணப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், தகப்புடைய ஆடுகளை வனாந்தரத்தில் மேய்க்கும்படிக்கு அவனை தடித்து விடப்பட்டவன். அவனுடைய வாழ்க்கையின் பாடுகள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்தில் என்ன வாசிக்க முடியும். பல பாடுகள் அனுபவித்தவன். ஆனால் தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். என்ன திட்டம்? உன்னை பார்க்கிலும் உன் தோழனை நான் இந்த ஸ்தானத்தில் என்ன செய்ய போகிறேன்? ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகார வசனத்தில் வாசிக்கலாமா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். பாத்தீங்களா? இப்ப தாவீது அப்ப தலைவனா இருந்தானா? இல்லையா? அவன் காடுகளிலே வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன? இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளையே சரியாய் வசனத்தை கவனிங்க. கர்த்தர் தேடுகிற மனுஷன் யாருக்கு? தமக்கு. தமக்கு தேவை. தம்முடைய திட்டத்தை அவனை கொண்டுதான் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுவார். ஒரு யோனாவை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை அவனை கொண்டுதான் நிறைவேற்றினார். யோனாவை கடல்லே போ, மீனே சாப்பிட்டு தொலையிட்டுன்னு சொல்லி அவர் விடலையே. 3 நாள் யோனா மீனின் வயிற்றிலே உட்கார்ந்து பாதாளத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கதறுகிறார். கர்த்தாவே, கடற்பாசிகள் என்ன செய்தது? சூழ்ந்து கொண்டதையா. மனம் வருந்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் கட்டளையிட்டாரா மீனுக்கு, நீ போய் கரையில போய் என்ன செய்? கக்கி போடு. கக்கிற்று. இப்பொழுது யோனா எழுந்து எங்கே வருகிறான்? நினிவேக்கு வருகிறான். அவனை கொண்டு பிரசங்கம் பண்ணின வேளையில எல்லாரும் என்ன செய்தார்கள்? மனம் திரும்புகளாய் காணப்பட்டார்களே. அருமையானே, எலியா சூறை செடியின் அடியிலே படுத்துக் கொண்டு சொல்லுகிறார், போதும் கர்த்தாவே போதும், நான் என் பிதாக்களை பார்க்கிற நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளோ. ஆனால் கர்த்தர் செய்த காரியம் என்ன? எலியாவே, கர்த்தர் பார்த்து ஒரு தூதனை அனுப்பினார். அவன் நன்றாய் தலையின் மேல் சுடப்பட்ட அடையையும் கொண்டு போய் அவனுக்கு கொடுத்து, எலியாவே நீ எழுந்து என்ன செய்? புசி என்று சொல்கிறார். அவன் புசித்தான். 2ஆம் செய்யும் கர்த்தருடைய தூதன் கடந்து வந்தார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ எழுந்து புசி என்று. அவன் புசித்த போது அந்த ஆகாரத்தின் பலத்தினாலே 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவ பர்வதம் மட்டும் என்ன செய்தான்? நடந்து போகிறவனாய் காணப்பட்டார். அவனை கொண்டுதான் இஸ்ரவேலுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார். இஸ்ரவேலிலே கர்த்தரே தேவன் என்று என்ன செய்தார்? கர்த்தர் நிரூபிக்கிறவராய் காணப்பட்டார். அருமையானே, நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? எந்த மனிதனுக்கும் இழைப்புகள் வரும், கலக்கங்கள் வரும், மன சங்கடங்கள் வரும். எலியா சாதாரணமான மனுஷன் அல்லவே அல்ல. அவன் செபித்த ஒரே ஒரு சிறிய ஜெபம் வானத்திலிருந்து என்ன செய்தது? அக்கினியை கொண்டு வந்தது. பலிப்பொருளை முற்றிலும் பட்சித்தது.
வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? சகல இஸ்ரவேலரும் தாழ பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தரே யாராயிருக்கிறார்? ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரிவைவல் அன்றைக்கு இஸ்ரவேலிலே உண்டாயிற்று. ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமான எலியாவுடைய இருதயமே சோர்ந்து போகுமானால் நீங்களும் நானும் மாத்திரம். கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்த ஊழியனாய் எலியா. இன்றைக்கு நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அவனை பார்க்கலும் பெரியவர்கள் அல்லையா, நாம் அவர்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவன் அல்ல. அப்படிப்பட்ட ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலேயும் நஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இன்றைக்கு ஏன் இந்த நாட்களிலேயும் வியாதி படுக்கையில பெரிய காரியத்தை கர்த்தருக்காய் செய்தவர்கள் உண்டு. கடந்த வெள்ளிக்கிழமை மதுக்கரையில் இருக்கிற ஒரு ஆலயத்தை திறந்து அதில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். மாலை 6 மணிக்கு நாங்கள் கடந்து போனோம். ஆராதனை நன்றாய் நடந்து முடிந்தது. திடீரென்று அந்த போதகர், இப்பொழுது காணிக்கை எடுக்கிற நேரம், ஒரு பாடல் பாடுவோம் என்று சொன்னார். பாடல் பாட வந்து ஒரு மகளுடைய பெயரை சொன்னார், ராஷ்மிகா என்றோ என்னமோ சொன்னார். அந்த பொண்ணை நான் பார்த்தேன், எங்கேயும் காணலை. கடைசியில் ஒரு தள்ளு வண்டியில் கொண்டு வந்தார்கள். நான் கூட நினைச்ச குழந்தை மாதிரி இருக்குதே, குழந்தையைத்தானே இந்த வண்டியில், உங்களுக்கு தெரியுமே குழந்தைய அந்த தள்ளு வண்டியில் வைத்து அப்படியே ரோட்டில் வாக்கிங் போவாங்களே சில பேர், அதை போல ஒரு தள்ளு வண்டி ஒரு அம்மா தள்ளிட்டு வந்தாங்க. என்னடா அதில் உற்று பார்த்தபோது ஒரு சகோதரி படுத்திருந்தாள். கை கால்களில் பலன் இல்லை, நடக்க முடியாது, படுத்த படுக்கையாய் காணப்பட்ட ஒரு மகள். அவள் வந்து ஒரு பாடல் பாடினார். எல்லாருடைய கண்களும் கண்ணீரால் நிறைந்தது, இருதயம் நொறுங்குண்டது. கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடினார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் தெரியுமா? இந்த குடும்பத்தார் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாங்க. பிறந்த நாள் முதற்கொண்டு அந்த பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறது. அந்த போதகர் சொன்னார், எங்களுடைய சபைக்கு வந்த நாள் முதற்கொண்டு இந்த பிள்ளை கர்த்தருக்கு சாட்சியாய் பாடல் ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம எவ்வளவு நல்லா இருக்கிறோம். நம்ம வாயை திறந்து பாடுகிறதற்கு எத்தனையோ யோசிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறதற்கு யோசிக்கிறோம். படுத்த படுக்கையை எத்தனை வருஷமோ தெரியல, நான் கேட்கவில்லை. காரணம், எனக்கு அங்க நிற்க முடியல. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் எவ்வளவு மேன்மையாய் காணப்படுகிறோம். நாம் மற்றவர்களை பார்க்கணும். உடைந்து போனவர்கள், தொய்ந்து போனவர்கள், நொறுங்குண்டவர்கள், இவர்கள் எல்லாம் பார்த்தால் தான் தெரியும் நாம் அவர்களை பார்க்கணும். கர்த்தர் எவ்வளவு நல்லாய் வைத்திருக்கிறார். ஒன்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள், ஏனையா அப்படின்னு கேட்காதீங்க. கர்த்தருடைய திட்டம் தான், எல்லாம் தேவ திட்டத்தின்படி தான் நடக்கும். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த காலையில் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இந்த பூலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற உபத்திரவத்தையும் சஞ்சலத்தையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். இனி போகிற தேசத்தை குறித்து, மனமகிழ்ச்சியின் தேசம், கண்ணீர் இல்லாத ஒரு தேசம், அந்த தேசத்தை வாஞ்சித்து நாம் நடப்போம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்தை கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுத்தும். கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொன்னேன். தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தேவன் யோசேப்பை முன்னமே என்ன செய்தார்? அனுப்புகிறவராய் காணப்பட்டார். நீ மற்றொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் வேவுக்காரர், தேசம் எங்கே திறந்து கிடக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள். அல்ல, கவனிங்க கர்த்தருடைய வசனத்தை. யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டாயிற்று. விற்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு குறித்து சொல்லப்பட்ட வசனம் அவனை என்ன செய்தது?
புடமிட்டது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வசனத்தில் வாசித்தோம். 105ஆம் சங்கீதம் 18-19 வசனங்களை மீண்டுமாய் வாசிப்போம். 105ஆம் சங்கீதம் 18-19 வசனங்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? அந்த மேல் வசனமும் வாசிங்கம்மா. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக எத்தனை காசுக்கு விற்றாங்க சகோதரமார்? 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். ஏன்? அவனை குறித்த ஒரு பொறாமை. இவன் சொப்பனை நிறைவேறவே கூடாது. அதனால நல்ல கவனிங்க, அவனுடைய தகப்பன் யோசேப்புக்கு பலவர்ண அங்கேயே தரித்து கையில இந்த சகோதரர் 10 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்து, நீங்க கொண்டு போய் 9 பேருக்கு ஆகாரத்தை கொடுத்து நீங்க கொண்டு போய் சகோதரர் என்ன செய், பார்த்து வா என்று சொல்கிறார். அவர் நன்றாயிருக்கிறார்களா, ஆடுகள் சேமமாயிருக்கிறதா என்று பார்த்து வா என்று தான் அனுப்பினார். இவங்க போனாங்க, தூரத்திலேயே கண்டார். அவனுக்கு சொல்றாங்க, இதோ சொப்பனக்காரன் என்ன செய்கிறான், the dreamer has come. சொப்பனக்காரன் வந்து கொண்டிருக்கிறான். ஐயா, இப்பவே திட்டம் தீட்டிட்டாங்க, முடிச்சிடணும் ஜோலி. நல்ல கவனிங்க, உங்களை குறித்து எத்தனை பேர் திட்டம் தீட்டினாலும் தேவ திட்டம்தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நல்ல கவனிப்போம். உங்களை அழித்து விட, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்ய ஆயிரங்கள் திட்டமிடலாம். நான் கர்த்தருடைய வசனத்தை கொண்டு சொல்கிறேன், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகவே அணுகாது. அடுத்த வசனம் சொல்கிறது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. சொப்பனக்காரன் வருகிறான். உடனே அவன் செய்கிறார், அவர்கள் என்ன செய்தார்கள், அவன் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டு ஒரு பாலும் குழியிலே போட்டு விட்டார்கள். அவன் சொப்பனை எப்படி நிறைவேறும்? கொன்று போட்ட பார்த்தார்கள். ஆனால் ஒரு சகோதரன் அவர்களுக்கு தப்புவித்தார். யூதா அவர்களை தப்புவித்தார். குழியிலே போட்டு விட்டார்கள். குழியிலே கிடந்து எத்தனை அங்கலாய்ப்பு அவனுக்கு இருந்திருக்கும். உடைந்த இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கதறி இருப்பார். அண்ணனே, என்னை விடுவித்து விட, என்னை தூக்கி விட்டு, நான் இனி சமாச்சாரத்திலே வரலப்பா, நான் தூரமாய் விலகி போகிறேன் என்று ஒருவேளை கதறி இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒற்றியும் சட்டை பண்ணல. இவன் நாசமா போகட்டும், இவன் தொலைஞ்சு போகட்டும், இதோடு கூட இவனுக்கு சவக்குழி, இந்த குழிதான் என்றெல்லாம் தீர்மானித்தார்கள். ஆனால் ரூபன் பார்த்தார். தூரத்திலே மீதியானி வியாபாரிகள் வந்தார்கள். சொன்னா, இவன் இந்த குழியில சாகிறத பார்க்கலாம், இவன் என்ன செய்வோம், விற்று போடுவோம், எங்கேயோ போய் தொலையிட்டோம், இவன் நம்ம கையால சாகிறத விட எங்கேயோ போய் அடிமையாயிருந்து அவன் சாகட்டும், இப்படிதான் நினைச்சு ரூபனும் தூக்கி விட்டிருப்பான். அந்த மீதியானி வியாபாரிகள் அடிமையாய் கொண்டு போனார்கள். ஒட்டகத்து மேலே ஏற்றி வச்சா கூட்டிட்டு போயிருப்பாங்க, கழுத மேலே ஏற்றி வச்சா கூட்டிட்டு போயிருப்பாங்க, தர நிறுத்திட்டு போயிருப்பாங்க. போகும்போதே திரும்பி பார்த்து, அண்ணனே, என்னை எப்படியாயிலும் காப்பாற்று, நீ வாங்கின வெள்ளி காசை திருப்பி கொடுத்து என்னை காப்பாத்து என்று கதறி இருப்பானே. அதெல்லாம் சட்டை பண்ணல. அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? சகோதரனா யோசேப்பு கொண்டு வந்த ஆகாரத்தை கூட்டமாய் உட்கார்ந்து, ஆஹா, அம்மா செஞ்ச ஆகாரம் எவ்வளவு டேஸ்டா இருக்குது, இந்த சிக்கன் ரோஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்குது, நல்லா சாப்பிட்டானுங்க. அதில் கவனிப்போம். அவன் போனான், போத்திபாரின் கீழே விற்கப்பட்டான். போத்திபாருடைய மனைவி அவன் மேல் கண் வைத்து அபாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்டபடினாலே அவன் சிறையிலே தள்ளப்பட்டான்.
ஐநத்தன் வசனம் சொல்கிறது, அவன் சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை இரும்பு வெண்கல விலங்கு போட்டு என்ன செய்தார்கள்? ஒடுக்கினார்கள். சிறையிலே கைதியாய் காணப்படுகிறார். ஆனா நல்லா கவனிங்க, எல்லா இடத்திலேயும் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? சோதனை வேளையிலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஐயா, நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீர்களானால் இப்படி தெரியும். வாசிப்போமா? 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 3வது வசனம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். வசனத்துல அங்க 5வது வசனத்துடைய நடுப்பகுதி, கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நன்றாய் கவனிங்கள். எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது. ஆகையால் அவனுடைய எஜமான் அவன் கையில் எல்லாவற்றையும் என்ன செய்தான்? ஒப்புவித்திருந்தான். இப்ப சிறைக்கு போயிட்டானே, சிறைச்சாலையில யார் கூட இருக்கிறது? 21வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. ஐயா, போகிற எல்லா இடத்திலும் கூட வருகிறது வேற ஒருவரும் அல்ல. நம்ம போற இடத்துக்கெல்லாம் இவங்க வருவாங்க நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். வழித்துணையா இவர்கள் நமக்கு இருப்பார்கள் என்று நாம் யோசித்துக் கொண்டு இருக்கிறோம். இல்லையா, கர்த்தர் தான் அவங்களோடு கூட வரணும். ஐயா, தாவீது சொல்கிறானே 23ஆம் சங்கீதத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட, you are with me Lord, என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்ன செய்யும்? என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில ஒருவரும் உங்களை துணையாய் வர முடியாவிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு வழி துணையாய் வருகிற கர்த்தர். நெகேமியா அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை குறித்து கூறுவித்து சகலரும் உபவாசிக்கிறார்கள். உபவாசிக்கும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை விதமாயிருக்கும், வழியிலே எங்களுக்கு துணையாய் கர்த்தர் வரும்படிக்கு. இருளின் பள்ளத்தாக்கோ, இருளான சூழ்நிலைகளோ, நெருக்கமான பாதைகளோ, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட வருகிறவர், உன்னோடு இருக்கிறேன் என்பதை விளங்கப்படுகிற கர்த்தர், உன்னை நொறுங்குண்ட இருதயத்தை காயங்கட்டுகிற கர்த்தர், உடைந்த இருதயத்தை அவர் அப்படியே விட்டுவிடாதபடிக்கு காயத்தை கட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க அவருக்கு தேவைங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவுக்கு சொன்னாரு. யோசுவாவுடைய நிலைமை என்னவாயிருந்தது? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த போது கர்த்தர் சொன்னார் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே நீ எழுந்து இந்த யோர்தானை என்ன செய், கடந்து போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். எப்படி நான் மோசையோடு எப்படி இருந்தேனோ அப்படியே நான் உன்னோடு இருப்பேன். as like Moses. அங்கே மோசையோடு கர்த்தர் இருந்தது போல கர்த்தர் உன்னோடும் இருக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய முற்பிதாக்களோடு கூட, நம்முடைய பெற்றோரோடு கூட கர்த்தர் இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகலையா? அவர் உங்களை கைவிடாத நேசர். சிறையாக விற்கப்பட்டால் சிறைச்சாலையிலும் கர்த்தர் அவனோடு கூட காணப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, அவன் எதை செய்தானோ அது எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நீ எதை செய்தாலும், ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நான் என்ன செய்யணும்னு தெரியலையே, எதை செய்யலாம், எப்படி செய்யலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையை கேளுங்க. இதை செய்யலாம் என்று கர்த்தர் உங்களை வழி நடத்த போதுமானவர். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி.
உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று 32ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோமே. கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனைக்காரராய் இருக்கிறார். மனுஷருடைய ஆலோசனையை பார்க்கிறோம், தேவ ஆலோசனை மேன்மையானது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை சுருக்கிறேன். கர்த்தர் கூடவே இருந்தவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். 41ஆம் அதிகாரத்திற்கு வருவோமா? 41 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஆமா, சமயம் ரொம்ப போகுது. இப்ப வசனத்துல மாத்திரம் வாசிங்க. 43வது வசனம் மட்டும் வாசி. தன்னுடைய இரண்டாவது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியும்படி அவனுக்கு முன்பதாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் ஹல்லேலூயா. கானானிலே பஞ்சம் வர காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்பை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் எதை எப்படி நிறுத்த வேண்டும் என்று விரும்பினார். உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்த விரும்புகிறார். கர்த்தர் எதையும் தீமைக்கு செய்கிறவர் அல்ல, நன்மைக்காய் கர்த்தர் செய்கிறவர். உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்படுகிறார். இப்பதான் நம்ம வசனத்தை வாசித்தோம். 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவன் தன் சகோதரை அறிந்தும் அவர்கள் அவனை என்ன செய்யல. அங்க எப்போ அங்க வசனத்துல நீங்க வாசிப்பீர்களானால், யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேறிற்று. 6வது வசனத்தை வாசிங்க. யோசேப்பு அந்த தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாய் போகாதையா. அவர் உங்களுக்கு கொடுத்த சொப்பனம் ஒரு நாளும் பொய் அல்ல, அது நிச்சயம் நிறைவேறும் என வேதம் சொல்லுகிறது. ஆபகுக்கின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில், குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது நிச்சயம் வரும். அதுக்கு என்ன செய்? இந்த வசனத்தை போடுப்பா சீக்கிரம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது என்ன செய்யும்? விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் என்ன செய்யும்? ஹல்லேலூயா. அது தாமதிப்பது உங்களை குறித்த தேவ திட்டம், தீர்மானம், தரிசனம் நிச்சயமாய் என்ன செய்யும்? நிறைவேறியாகும். ஒருவேளை இன்றைக்கு தரித்திரம் இருக்கலாம், வறுமை காணப்படலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம். ஐயோ, எனக்கு மட்டும் இந்த காரியம் நடக்கலையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேல் நின்று கொண்டு சொல்லுகிறேன், நிறைந்தவனாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். சொப்பனம் நிறைவேறாமல், தரிசனம் நிறைவேறாமல் போகவே போகாது. 43ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை 28வது வசனத்தை வாசிப்போம். 43, 26, 28. யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து ஹல்லேலூயா, தரை மட்டும் குனிந்து அவனை என்ன செய்தார்கள்? என்ன உன்னை வணங்குவோமா, நீ எங்களை ஆளுவாயோ என்று கேட்டவன் எல்லாம் இப்ப என்ன செய்யறான்? வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலை. இன்னும் யோசேப்பு தன் சகோதரருக்கு தன் என்ன செய்யல? வெளிப்படுத்தவே இல்லையா? 28வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர்கள், எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை முறை? 3 முறை வணங்கினாங்க ஐயா.
அவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீ எங்களை ஆளுவாயா, நானும் உன்னுடைய தகப்பனும் உன்னை வந்து என்ன செய்வோமா, வணங்குவோமா. இதுக்கு பின்னே வருகிறது அது காரியம். ஆனா இப்ப நான் சொல்ல போறது இல்லை, இதோடு முடிக்கிறேன். 42 வாசம். தன் சகோதரி அறிந்தோம் அவர்கள் அவன் என்ன செய்யல, அறியவே இல்லை. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் கண்ட சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான். ஐயா, எப்ப இந்த காரியம் நடைபெறும் போது அவன் கண்ட சொப்பனத்தை அவன் என்ன செய்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறாரே, கர்த்தர் நமக்கு கொடுத்த சொப்பனங்களை நிறைவு கூறுகிறோமா? கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறதே, அதை நினைக்கிறோமா? 1976 வருஷத்துல கர்த்தர் இந்த கணத்துக்குரிய முழு நேர ஊழியத்திற்காக என்னை அழைத்தார். 72வது வருஷத்திலிருந்து ஊழியத்தை செய்து கொண்டிருந்தாலும் பார்ட் டைமாய் வேலை செய்து கொண்டிருந்தேன். முழு நேரமும் சில ஸ்தாபனங்களிலே வேலை செய்திருக்கிறேன். ஆனால் 76வது வருஷத்துல கர்த்தர் இன்னைக்கு முழு நேரமாய் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு அழைத்த போது கொடுத்த சொப்பனங்கள் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் மலைகளுக்கு ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து அதனால் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை என்ன செய்யும், விளங்கும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். சொப்பனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்னது நிறைவேறும். இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. யோசேப்புடைய வாழ்க்கையில ஒருவேளை அவன் பாடுகளினுடைய கடந்து போனாலும் பிரயாசங்களினுடைய கடந்து போனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இல்லையா? கர்த்தர் இப்ப நினைச்சிருக்கீங்களா, கானானிலே ஏன் பஞ்சம்? கர்த்தர் இவ்விதமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படிக்குத்தான் கானானிலே என்ன செய்கிறார், பஞ்சத்தை அனுப்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில let's all stand on the feet. கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நிமிஷம் கூட நினைப்போம். யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை நினைத்து பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை இந்த மேன்மையான ரட்சிப்புக்கு அழைத்தாரே, அன்றைக்கு ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துதானே உங்களை அழைத்தார். அல்லது சொப்பனத்தையோ தரிசனத்தையோ உங்களுக்கு கொடுத்து அழைத்தாரே, அதை இன்றைக்கு நினைவு கூறுவீர்களா? ஐயா, அன்றைக்கு நீ சொன்ன வார்த்தை இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து நீ சொன்ன வார்த்தை எல்லாம் நிறைவேறுகிறது. ஐயா, எத்தனை தடைகள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை தோல்விகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், ஆனாலும் நாம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது நாம் இப்படியா கடந்து வந்தோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் அநேக சமயத்திலே குடும்பமாய் நாங்கள் உட்கார்ந்து பேசும்போது நான் சொல்லுவேன், நானும் என் மனைவியும் 5 பைசாவிற்கு வழி இல்லாதிருந்த எங்களை கர்த்தர் இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒரு வரக்காப்பி வைப்பதற்கு ஒரு 10 பைசா இருந்த போது ஐயா, 5 பைசாவுக்கு சர்க்கரை, கரும்பு சர்க்கரையும் 5 பைசாவுக்கு காப்பி தூள் அன்றைக்கு கிடைக்கும். அதற்கு வழி இல்லாதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கதறின நாட்கள். ஆனால் இன்றைக்கு அநேகரை போஷிக்கும்படிக்கு கர்த்தர்களை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. நான் அந்த நாட்களை மறக்கலையா? அந்த தரித்திரத்தில் இருந்த நாட்கள், வஸ்திரம் இல்லாதிருந்த நாட்கள், பாடுகளின் வழியா எங்களை நடத்தி வந்த நாட்களை நாங்கள் மறக்கல ஆண்டவரே என்று கதறுகிற நாட்கள் எங்களுக்கு உண்டு. இன்றைக்கு கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தி வைத்ததை நினைத்து நாங்கள் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஐயா,
என் மேல நீர் வைத்த தயவு இவ்வளவாய் உயர்த்தி வைத்திருக்கிறது. வேற ஒன்றில்லையா, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை. இன்னைக்கு காலை வேளையிலே கானானிலே பஞ்சம் என்றால் அது தேவ சித்தத்தின்படி அது நடக்கிறது. தேவ சித்தம் உங்களிலே நிறைவேறும்படிக்கு கர்த்தர் அந்த வழியாய் நடத்துகிறார். இரண்டாவது காரியம், உங்களுடைய சொப்பனத்தை நீங்கள் நினைவு கூறும்படிக்கு, கர்த்தர் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும்படிக்கு, நிறைவேறுகிற நாட்களிலே அந்த கண்ட சொப்பனத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். நம்மை தாழ்த்துவோமா? எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. நீர் ஒருபோது எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல, எல்லாம் நன்மையாய் செய்கிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் ஐயா. உபாகமம் 23:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில யார் சபித்திருந்தாலும், யார் உங்களை கெட்டுப்போ என்று சொல்லி மண்ணை வாரி தூற்றியிருந்தாலும், ஒன்று சொல்லுகிறேன், தேவ வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். மனுஷனுடைய சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். கர்த்தரை பார்த்து ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை நீர் எங்களோடு பேசின உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே வசனங்களை தந்தீர் ஐயா. உடைய ஜனம் உடைய வார்த்தைகளை கேட்டது. இன்றைக்கு உடைக்கப்பட்ட இருதயங்கள் காயம் கட்டப்பட்டது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே அவளை சமாதானத்தோடு அனுப்பும். தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.